ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது மேன்வா சீரிஸ் தான். அதோட பேர் த அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவர். இதோட எபிசோடு 1ஓட எக்ஸ்ப்ளனேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப மாசாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. சரி, மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுற அந்த டவரில் 12 வருஷம் மாட்டிக்கிட்டு இப்போ வெளியே வர நம்ம ஹீரோவோட ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கிம்மை வச்சு தான் இந்த கதை ஆரம்பிக்குது. நம்ம கிம் இருக்கான்ல, அவன் டுட்டோரியல் டவரில் வசமாக நம்ம ஆள் மாட்டிக்கிறான். அந்த இடத்துல காப்பாற்றுங்க அப்படின்னு நிறைய பேர் அங்கே ஓடி வராங்க. எல்லாருமே புதுசாக இப்போ தான் இந்த டவரில் மாட்டின ஆளுங்க தான். அவங்க ஓடி வரும்போது அவங்க பின்னாடியே ஒரு பயங்கரமான பாஸ் இருக்கும். அந்த பாஸும் உன்னால் இந்த டவரை விட்டு வெளியில் போக முடியாது தம்பி இப்படின்னு முகத்தை கொண்டு வரும். ஆனால் நம்ம ஆளுக்கு அதை பார்த்தாலாம் பயம் இல்லை. அங்கே காலை வச்சு ஒரு பயங்கரமான அடியை கொடுக்குறான். அங்கேயே அந்த மான்ஸ்டர் அப்படியே கீழே விழுந்துருது. சொல்லு, யார் உண்மையிலேயே ஆம்பளை, நீயா இல்லை நானா? நீ எல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை, நீ என் முன்னாடி ஒரு தூசி மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை கொல்ல வந்த மான்ஸ்டரையே அவன் கொன்று ஜாலியாக இருக்கான். ஏன் நம்ம ஹீரோ இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னதான் நம்ம ஹீரோ முக்கி 100 ஃப்ளோரை கிளியர் பண்ணாலும் அந்த இடத்துல இந்த டவரை விட்டு அவனால் வெளியிலேயே போக முடியல. சிம்பிளாக சொன்னால் அவன் இங்கேயே ஸ்டக் ஆகிட்டான். திரும்பவும் நம்ம ஆள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் டுட்டோரியல் டவருக்கு வந்திருக்கீங்க, வெல்கம், உள்ளே வந்து ஆரம்பிங்க. ஆனால் நம்ம ஹீரோ எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. 1350 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான். சரி, இந்த கதையில் எதுக்காக நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இப்படி ஆகணும்? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்க்கலாம். கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, சடனாக பூமியில் மான்ஸ்டர் அதுங்க அப்பியராக ஆரம்பிச்சிது. ஒரு மான்ஸ்டர் தான் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. ஆனால் எப்படி ஏன்னு தெரியல, திடீர்னுட்டு நிறைய இடத்துல விதவிதமாக நிறைய மான்ஸ்டர்ஸ் அப்பியராக ஆரம்பிச்சது. அது கூடவே ஒரு ஸ்டேஞ்சான பில்டிங் அப்பியர் ஆச்சு. இதுதான் அது, அதாவது அந்த டுட்டோரியல் டவர். இந்த டவர் அப்பியர் ஆன உடனே நிறைய பேர் அந்த டவருக்குள்ளே டெலிபோர்ட் ஆனாங்க. வயசான தாத்தாலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே டெலிபோர்ட் ஆனாங்க. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. யாரெல்லாம் இங்கே டெலிபோர்ட் ஆனாங்களோ அவங்க இங்கே இருக்கிற 100 ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணால் அவங்களுக்கு எபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். சிம்பிளாக சொன்னால் ஹண்டராக மாற முடியும். ஆனால் இத்தனை பேர் டெலிபோர்ட் ஆனதில் வெறும் 20% தான் சர்வே ஆனாங்க. அவங்க தான் ஹண்டர்ஸாகவும் ஆனாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த டவருக்குள்ளே பஸ்ட்டு போனாங்க. இந்த டைம்லேயே எப்படியோ 100 ஃப்ளோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்க கிளியரும் பண்ணாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டவரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அப்படி ஆச்சான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நம்ம ஆள் அங்கே வசமாக மாட்டிக்கிறான். அங்கே திரும்பவும் பஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஆமாம், என்ன இது? அதாவது எல்லாருமே இந்த டவரை விட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒண்டி எதுக்கு மாட்டிக்கணும்? அங்கே நல்லா உத்து பார்க்கும்போது சிஸ்டம் ஒரு நோட்டிஃபிகேஷனை அவனுக்கு ஷோ பண்ணுது. நீங்கள் இந்த டவரால் கர் செய்யப்பட்டிருக்கீங்க. அது கர்ஸா? என்னையா அது? இது என்ன நான்சென்ஸாக இருக்குது? நம்ம ஆளுக்கு அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ரொம்பவும் கோவமாக அதையும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால் எப்படியாச்சும் இந்த கர்ஸை உடைக்க முடியாதா, இதை விட்டு தப்பிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த டவரை ரிப்பீட்டாக தனியாக அங்கே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடறான். வாட்டி அவன் தனியாக கிளியர் பண்ணியும் அங்கே திரும்பவும் அங்கே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. இத்தனைக்கும் நிறைய வாட்டி அவன் ரிப்பீட் பண்ணதில் அவனோட பாடி, அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாமே இப்போ பல மடங்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. வெறும் ஒரே பஞ்சு போதும். 10 ஃப்ளோரை ஒரே பஞ்சில் அவனால் உடைக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம ஆள் ஸ்ட்ராங் ஆகிட்டான். இதே மாதிரி என்னதான் அவன் ரிப்பீட்டராக அங்கே முடிக்க ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல திரும்பவும் பஸ்ட்ல இருந்தே எல்லாமே ஆரம்பிக்குது. இதே மாதிரி தொடர்ந்து 5 வருஷம் போயிடுச்சு. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்னதான் அவன் முடித்தாலும் இது ரிப்பீட்டாக ஒரு லூப் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நம்ம கிம்முக்கு ரொம்பவும் போர் அடிக்குமா, அதனால் அங்கே புதுசாக நம்ம ஆள் ட்ரை பண்ணுறான். அங்கே புதுசாக பிளேயர்ஸ் எல்லாம் வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட இந்த டவரில் இருக்க எம்பிசி மாதிரிலாம் நம்ம ஆள் நடிப்பான். அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் பயந்து போயிடுறாங்க. ஐயோ, என்ன இது மான்ஸ்டரா? ஆனால் நம்ம ஆள் அங்கே சொல்கிறான், உங்களுக்காக நான் ஒரு கொஸ்டெல்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஹீரோ ஆல்ரெடி 433 வாட்டி டவரை கிளியர் பண்ணிட்டான். இந்த 5 வருஷத்தில் ரொம்பவும் நம்ம ஆளுக்கு போர் ஆயிடுச்சு.
அதனால தான் இந்த மாதிரி எம்பிசியாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். புதுசாக வர பிளேயர்ஸை வெளியில் நம்ம ஆள் அனுப்ப ஆரம்பித்தான். இதே மாதிரி 12 வருஷம் அங்கே கடந்து போகுது. அங்கே ரொம்பவும் டயர்டாக நம்ம ஹீரோ சிஸ்டமோட நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கான். சிஸ்டமோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், அவ்வளோதான், என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு போல். ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துல எதுவுமே மாறலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அட இருங்க, இங்கே ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. இது என்னது? த லூப் ஹேஸ் பீன் ரிமூவ்டா? என்னப்பா இது புதுசாக இருக்குது? அதை நல்லா கிளிக் பண்ணி பார்க்குறான். அங்கே ஒரு டெஸ்க்டாப் அப்பியர் ஆகுது. கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் வெற்றிகரமாக பாஸ் பண்ணிட்டீங்க. நம்ம ஹீரோவால் வெளியில் போக முடியும் அப்படின்னு அங்கே போட்டிருக்குமா? இதை பார்த்த உடனே பஸ்டாவன் ரொம்பவும் ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் அவனோட மூஞ்சில் பயங்கரமான ஸ்மைல் வரும். நம்மளால் அங்கே சிரிச்சுக்கிட்டு யாஹூ அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த டவருக்கு மேலே போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவால் தான் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி எதையும் உடைக்க முடியும்ல. ஒரே வேகத்தில் உடைச்சிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கான். மேலே மான்ஸ்டரே ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. ஏடா இது, ஏதோ ஒன்று வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இங்கே இருந்திருந்து எனக்கு இது ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அந்த டவரோட பாதியை அவன் அப்படியே நொறுக்கிட்டு இருக்கான். 70, 80ன்னு 90வது ஃப்ளோர் வரைக்கும் சில பல செகண்ட்ஸில் அவன் நொறுக்கிறான். அங்கே இதே மாதிரி ஃபைனலாக அந்த 99வது ஃப்ளோருக்கு அவன் வரான். அந்த மான்ஸ்டர் அது அங்கே இருக்குது. அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிது. நம்ம ஆளுக்கு ஆல்ரெடி கடுப்பாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆளு கத்துறான். அடுத்த செகண்டே அந்த டாப் ஃப்ளோர் அதுவும் அங்கே வெடிக்குது. அங்கே வெளியில் ஒரு வித்தியாசமான போர்ட்டலும் அப்பியர் ஆகுமா? அங்கே இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. இந்த வாட்டியும் ஏதோ ஒரு சர்வைவர் ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற அந்த பர்சனும் லிஸ்ட்டை அங்கே செக் பண்ணுறதுக்கு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதெல்லாம் தெரியாமல் அங்கே வெளியில் வரான். அந்த இடமே அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த இடமே அப்படியே மாறி போயிடுச்சு. அதுக்காக அங்கே சந்தோஷமாக இருக்கான். சைடில் இன்னொருத்தனும் அங்கே வரான். கங்க்ராச்சுலேஷன், நீ எப்படியோ இந்த டவரை விட்டு வெளியில் வந்துட்ட போல. நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த டவரை விட்டு வெளியில் வந்திருக்க போல. சரி, உன்னோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் அப்பையும் நம்ம ஆளுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. வெளியில் வந்துட்டால நம்ம ஆள் சந்தோஷத்தில் அங்கே கத்துறான். நான் ஃபைனலி வெளியே வந்துட்டேன். நம்ம ஹீரோ அவனோட பேரை சொல்கிறான், ஹியாங்கோ கிம்னிங். அதில் இருக்க கிம்மை ஒண்டி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஹியாங்கோ அது ஒரு மாதிரி இருக்குது. நடுவில் இருக்க கிம் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சரி, நம்ம கிம்முனே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஹீரோவோட பேர் எங்கே இருக்குது அப்படின்னு பேட்ச் வைஸாக அங்கே தேடுறான். அங்கே இப்போ இருக்க கரண்ட்டான பேட்ச், அதாவது 2018 இந்த பேட்சில் நம்ம ஹீரோவோட பேரே இல்லை. ஆமாம், இந்த பர்சனோட பேர் எதுக்காக இல்லை? இவன் என்ன பேயா இருப்பானோ அப்படின்லாம் அந்த ஆள் யோசிப்பார். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.